தாய் பசுவை தேசத்தின் தாயாக அரசு அறிவிக்க வேண்டும். இந்து சமுதாயம் பசு பாதுகாவலர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும். பசு கொலை கட்சிகளுக்கு வாக்களித்து இந்துக்கள் பசுவை கொல்லும் பாவத்தை செய்யக்கூடாது. மாத்திதி மாதா எல்லோரையும் தனக்குள் அரவணைக்கும் தாய். தாய் பசுவில் அனைத்தும் அடங்கும். தாய் பசு அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் தெய்வம். சனாதானிகளான நாங்கள் பாலுக்கு மட்டுமன்றி அருள் பெறவும் பசு சேவை செய்கிறோம் என சங்கராச்சாரியார் ஜி மகாராஜ் உரையாற்றினார். இதில் ஹனுமன் ராம், ராதேஷ் யாம், மோதி சிங், கங்கர் ராம், ஷைலேந்திர யோகிராஜ், அரசு தேசிய ஊடக பொறுப்பாளர் ஜெகத்குரு சங்கராச்சாரியா ஜி மகாராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அது சந்தேஷ் காக்கே நம்ம சங்கராச்சாரிய ஒரு ஸ்டேட்கே கேபிட்டல் லெவல் வரைக்கும் இந்த அனுகூலம் நடக்குது. அதனால நம்ம பசு தாய் யாரும் வெட்டி கூடாது. அந்த மாதிரி நம்ம நாட்டுல ஒரு ரூல், அந்த ரூல் பாஸ் ஆகும். அந்த பசு தாய் நம்ம தாய் நாடு மாத்தா மாதிரி ஆகும். அதுக்காக தான் பாதுகாப்பு இந்த யாத்திரா நடக்குது. அந்த போராட்டம் மாதிரி இந்த யாத்திரா எல்லா ஸ்டேட்ல நடக்கும். நம்ம நாட்டுல 36 இடம்ல போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு துவஜ கொடி, ராஷ்டிரிய கொடி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பசு தாய்க்கு ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி போயிட்டு ஒரு ஸ்டேட்க்கு போயிட்டு ஒரு கேபிட்டல் லெவலுக்கு அந்த ஸ்தாபனம் பண்றாரு. அதுக்காக வந்துட்டு இருக்கு. அந்த கோபுரம்க்கு கீழே ஒரு செம்பல் இருக்கு. அதுல நந்தி சோனான ஒரு மாட் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. அது நந்தி செம்பல் இருக்கு. அது நம்ம ஸ்டேட் செம்பல்லே அந்த நந்தி இருக்கு. அதே மாதிரி சத்தியமே ஜெயத்தி நம்ம நாட்டோட ஒரு சிம்பல் இருக்கு. அந்த சிம்பல்லே அந்த நந்தி இருக்கு. அதனால அந்த சிம்பல் இருக்க அந்த மரியாதை அந்த நேரத்துல கொடுத்துருக்கு. அதனால அதை யாரும் வெட்டி கூடாது. அது நம்ம தாய்நாடு அந்த மாதிரி ஆகும். நம்ம தமிழ்நாட்டுல இப்ப புதுசா பார்லிமெண்ட் கட்டி இருக்கு. அந்த பார்லிமெண்ட் கட்டிட்டு அதை ஓபனிங் பண்ற சமயத்துல ஒரு செங்கோல்னு அங்க உள்ள பண்ணி இருக்கு. அந்த செங்கோல்ல யாரு? அது நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரம். அந்த தமிழ்நாடு கலாச்சாரி ரொம்ப வருஷம்ல அந்த செங்கோல்ல மேல அந்த பார்த்தான ஒரு நந்தி இருக்கு. அந்த சிம்பல்ல அப்படி நந்தி இருக்கு. அந்த மாதிரி செங்கோல்ல கூட அந்த நந்தி இருக்கு. அந்த நந்தி செங்கோல் நம்ம பார்லிமெண்ட்ல அதை போய் கொண்டு வைக்கிற சமயத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கணும். அந்த செங்கோல் வச்சா பத்தாது. அந்த செங்கோல்ல நந்தி இருக்கு. அது நந்திக்கே காப்பாத்தணும். நந்தி காப்பாத்தணும்னா நந்தியோட அம்மா இருக்கு, அதை கூட காப்பாத்தணும். அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லணும். நீங்க அந்த பார்லிமெண்ட்ல செங்கோல் வச்சுட்டு பண்ணா வேலையை பத்தாது. அதுக்கு நீங்க தான் காப்பாத்தணும். நந்தி காப்பாத்தணும். நந்தி அம்மா அதை கூட காப்பாத்தணும். நம்ம தமிழ்நாட்டுல இப்ப புதுசா பார்லிமெண்ட் கட்டி இருக்கு. அந்த பார்லிமெண்ட் கட்டிட்டு அதை ஓபனிங் பண்ற சமயத்துல ஒரு செங்கோல்னு அங்க உள்ள பண்ணி இருக்கு. அந்த செங்கோல்ல யாரு? அது நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரம். அந்த தமிழ்நாடு கலாச்சாரி ரொம்ப வருஷம்ல அந்த செங்கோல்ல மேல அந்த பார்த்தான ஒரு நந்தி இருக்கு. அந்த சிம்பல்ல அப்படி நந்தி இருக்கு. அந்த மாதிரி செங்கோல்ல கூட அந்த நந்தி இருக்கு. அந்த நந்தி செங்கோல் நம்ம பார்லிமெண்ட்ல அதை போய் கொண்டு வைக்கிற சமயத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கணும். அந்த செங்கோல் வச்சா பத்தாது. அந்த செங்கோல்ல நந்தி இருக்கு. அது நந்திக்கே காப்பாத்தணும். நந்தி காப்பாத்தணும்னா நந்தியோட அம்மா இருக்கு, அதை கூட காப்பாத்தணும். அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லணும். நீங்க அந்த பார்லிமெண்ட்ல செங்கோல் வச்சுட்டு பண்ணா வேலையை பத்தாது. அதுக்கு நீங்க தான் காப்பாத்தணும். நந்தி காப்பாத்தணும். நந்தி அம்மா அதை கூட காப்பாத்தணும். देश के कई भागों में इस तरह की घटना घट रही है और इसीलिए हम लोग चिंतित हैं कि अगर इस समस्या का समाधान नहीं किया गया तो ये सब तो बार बार होगा और पता नहीं कितने निर्दोष मारे जाएंगे। और हम लोग नहीं चाहते हैं कि कोई भी निर्दोष हानि पहुंचे। इसलिए गाय के बारे में पूरे देश में एक राय बना करके वैसा कानून बना देना। ये एक विलक्षण प्रदेश है। इस प्रदेश का जो राज्य चिन्ह है प्रदेश का, उसमें एक गोपुरम बना हुआ है। उस गोपुरम के मध्य में वृषभ अंकित है शिव जी का, और नीचे भारत का जो राज्य चिन्ह
चिन्ह है उसको जैसा का तैसा ही सम्मिलित किया गया है। उसमें नीचे भी एक वृषभ का चिन्ह बना। तो जिस राज्य के राज्य चिन्ह में 2 बार वृषभ अंकित हो उसको तो वृषभ की रक्षा करने के लिए आगे आना चाहिए। सारे संगठन तो प्रधानमंत्री के ही बनाए हुए हैं। वो गाय की बात भी करते हैं लेकिन प्रधानमंत्री के ऊपर कोई दबाव नहीं डालता। तो ऐसी परिस्थिति में जब तक जनता नहीं जागेगी और जनता अपना वोट देने के लिए संकल्प नहीं करेगी कि हम वोट नहीं देंगे आपको, तब तक कोई प्रधानमंत्री मानने वाला नहीं, क्योंकि प्रधानमंत्री ही संगठन बना के आंदोलन करके और राज कर रहा है। எதுக்கு வந்து போன்ல இருக்கு வந்து பசுமை போன் கொடுத்தாங்க செங்கோல் பிரதமருக்கே வந்து இந்த செங்கோலை வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, முடிச்சுட்டு மீடியா தனியாக जो सिंगोल भारत के नए संसद में प्रधानमंत्री जी लेकर के आए हैं, उसको भारत की संसद में रखा है। वो सिंगोल आपके तमिलनाडु का ही यहीं से गया है और उस सिंगोल के ऊपर भी नंदी अलंकृत करके बैठाया गया है। तो ये दक्षिण भारत का और विशेष करके आपके तमिलनाडु का ये राज्य चिन्ह है पुराने राजाओं का, जो प्रतीक रूप में वहाँ पर गया है। आज भी भारत की संसद में सबसे पहले इसी ने प्रवेश किया है और वहाँ पर ये विद्यमान है। तो जिस राज्य ने इतना बड़ा राज्य चिन्ह भारत को दिया और भारत की संसद में उसको रखा गया है, तो उस राज्य की ये जिम्मेदारी बढ़ जाती है कि केंद्र की सरकार से कहे कि अगर आपने इस राज्य चिन्ह को संसद में रखा है तो इस राज्य चिन्ह में जो नंदी अंकित है उसका सम्मान भी सुरक्षित करिए। इसलिए नंदी को और उसकी माता गाय को राष्ट्र प्रतीक के रूप में, राष्ट्र सम्मान के रूप में अंकित करिए और इनकी हत्या को दंडनीय अपराध। प्रदेश के सम्मानित पत्रकार बंधुओं, अभी हम जैसा कि आपको ज्ञात हो चुका है, गौ प्रतिष्ठा ध्वज की स्थापना करते हुए भारत के सभी प्रदेशों की यात्रा कर रहे हैं। हमारी यात्रा का उद्देश्य गौ माता के संदर्भ में लोक भावना को फिर से प्रकट करना और सभी प्रदेशों में समान रूप से इस चर्चा को स्थापित करना। हम इस समय आपके तमिलनाडु में आए हैं और आज यहाँ पर भी गौ प्रतिष्ठा ध्वज की स्थापना कर रहे हैं। हमको विश्वास है कि आने वाले दिनों में यहाँ पर लोग इस बारे में जागरूक बनेंगे और गौ माता की जो प्रतिष्ठा परंपरा से भारत में रही है उसको पुनः प्रतिष्ठित करने के लिए अपनी आवाज ऊंची करेंगे। ये हमने अपनी तरफ से अपनी बात कही। आप लोगों को अगर कुछ पूछना हो एक एक करके पूछना। देश के कई भागों में इस तरह की घटना घट रही है और इसीलिए हम लोग चिंतित हैं कि अगर इस समस्या का समाधान नहीं किया गया तो ये सब तो बार बार होगा और पता नहीं कितने निर्दोष मारे जाएंगे और हम लोग नहीं चाहते हैं कि कोई भी निर्दोष हानि पहुंचे। इसलिए गाय के बारे में पूरे देश में एक राय बना करके वैसा कानून बना देना।